இந்த மாசமா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனா, இப்ப நடந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ரிதன்யா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட அஜித்ன்ற ஒருத்தங்கள வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் அடிச்சே கொன்னுருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஜித்ன்ற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு செக்யூரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு கார்ல வந்து இறங்குறாங்க. அப்ப வந்து "தம்பி இந்த கார கொஞ்சம் எடுத்து நிறுத்துப்பா" அப்படின்னு வந்து இந்த அஜித் கிட்ட சொல்றாங்க. அஜித் வந்து, "ஐயோ! எனக்கு கார் ஓட்ட தெரியாது" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. உடனே வந்து அஜித் வந்து என்ன பண்றாங்க, யாரையோ ஒருத்தவங்கள கூப்பிட்டு அந்த கார வந்து பார்த்தீங்கன்னா, பார்க் பண்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குன்னா, இந்த அஜித்ன்ற ஒருத்தர் வந்து, "இல்ல சார் எனக்கு கார் ஓட்டத் தெரியாது" அப்படின்னு சொன்னதோட அவர் நிறுத்தி இருந்தாருன்னா, இன்னைக்கு அவரு உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா வந்து அவரு யாரையோ ஒருத்தவங்கள கூப்பிட்டு, "அந்த கார கொஞ்சம் பார்க் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு குத்தமாயிடுச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்திருக்குது. ஸோ, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, யாரையோ ஒருத்தவங்கள கூப்பிட்டு அந்த கார வந்து பார்க் பண்ண சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட சாமிலாம் கும்பிட்டுட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அஜித்ன்ற ஒருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. திடீர்னு போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, அவங்கள வந்து கிட்டத்தட்ட சட்டைய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, "எங்கடா 10 சவரன் நகை?" அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. "சார் என்ன அந்த கார் எனக்கு ஓட்ட கூட தெரியாது. கிட்டத்தட்ட யாரையோ ஒருத்தவங்கள கூப்பிட்டு தான் நான் பார்க் பண்ண வச்சேன் அப்படின்ற மாரி அந்த அஜித் சொன்னத, அந்த போலீஸ் காதுலயே வாங்கல. அது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாம, அந்த அஜித்ன்ற ஒருத்தவங்கள கிட்டத்தட்ட தர தரன்னு எங்க இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோப்புல வச்சு அடி அடின்னு அடிச்சு, அந்த அஜித்ன்ற ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பியும் இருக்காங்க. அஜித்ன்றவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் அப்படின்ற மாரியும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு ரொம்ப புவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் தான் படிச்சிருக்கிறாரு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு பிசினஸ் அந்த மாரி பண்றாங்க. மாவு அரைச்சு விப்பாங்கல்ல, அந்த மாரி தம்பி வந்து கிட்டத்தட்ட படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேத்தையும் வந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, தம்பிய வந்து கொஞ்சமா தான் அடிச்சிருக்காங்க. ஆனா அண்ணன வந்து பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு, கிட்டத்தட்ட அஜித் வந்து என்ன பண்றாங்க, என்னால வலி தாங்கவே முடியாம அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா நான் தான் எடுத்தேன். இதோ இங்க தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கோயிலுக்கு அவர் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம்னா, அங்க வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இருக்கும்ல. அதனால இவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அவர் வந்து சொல்றாரு, "இல்ல நீங்க அடிச்ச அடி என்னால தாங்க முடியல. அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டேன்" அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. "எங்களையே நீ ஏமாத்துறியா?" அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த கோவில் பின்னாடி வச்சு அவர அடி அடின்னு அடிச்சு, கடைசில இறந்தே போயிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திய கூட அவங்க வீட்டுக்கு சொல்லவே இல்ல. அந்த தம்பி வந்து கேட்குறாங்க. அஜித்தோட தம்பி வந்து கேட்குறாங்க, "எங்க எங்க அண்ணன்?" அப்படின்னு சொன்னோனே, "நீ வீட்டுக்கு போப்பா, உங்க அண்ணன் வருவான்" அப்படின்னு வந்து அந்த